இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, RITES இங்கிருந்து தான் வந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி தான். இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா, டிப்ளமோ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 16,338 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இது அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 11/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி. ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா RITES லிமிட்டட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே ஒர்க் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் தான். ஸோ இது வந்து ப்ரைவேட் கிடையாது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெளிவாகவே வந்து வச்சுக்கலாம். இது வந்து என்னென்ன ஃபீல்டில் வந்து இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் ஃபீல்டில் தான் வந்து இது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்க்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 20/2/2025 வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறக்காகட்டும், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறக்காகட்டும் வந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதுலேருந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காகட்டும் பேமெண்ட் ஃபீஸ்க்காகட்டும் 11/3/2025 தாங்க அதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருக்கிறீங்களோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 வந்து உங்களுக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுக்கான ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 23/3/2025 அதாவது அதே மந்த் 23ஆம் தேதியே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன போஸ்ட்டுக்குன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 40 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு 19 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியும், OBC கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு 10 வேக்கன்சியும், SC கேட்டகரிஸில் இருக்கிறக்கு 5 வேக்கன்சியும், ST கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு 3 வேக்கன்சின்னு சொல்லி டோட்டலாக வந்து 40 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து 40 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இது லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11/3/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே அதாவது 11/3/2025 உங்களோட வயசு வந்து 40 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல் டைம் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். எந்த ஃபீல்ட்லேன்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைடு வந்து முடிச்சிருக்கணும், ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 125 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஹவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா PWT கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கம்பன்சேட்டரியாக வந்து 50 மினிட்ஸ் வந்து டைம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க்காக வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களும் EWS கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா SC ST OBC கேட்டகரிஸில் PWT கேட்டகரிஸ்லலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்குதுல்ல அதோட சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சிலபஸை வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அதாவது என்னென்ன எவ்வளோ பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் 1 இயர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட், இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஸ்டைஃபன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 16,338 ரூபா, மந்த்லி கிராஸ் பே வந்து பார்த்திங்கன்னா 29,735 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 3,56,819 ரூபா வந்து இயர்லி பேக்கேஜாக வந்து இருக்குது, ஆனுவல் இன்கம். அதே வந்து மந்த்லி கிராஸ் பே வந்து 29,000 ரூபா, மந்த்லி பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 16,338 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர், அதாவது வென்யூ ஆகட்டும் டேட் ஆகட்டும் எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து இருக்கும் அக்ராஸ் இந்தியாவிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ஆகட்டும் டேட் ஆகட்டும் அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணும்போது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ன்னு சொன்னாங்களே, அது எங்கெங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல்லி, தர்கன் என்சிஆர், மும்பை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, நம்ம சென்னையிலேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே வந்து கிடையாது, சென்னை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்லை. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம சென்னையிலேயே வந்து நடக்குதுங்க. ஸோ அதனால எந்த விதமான ப்ராப்ளமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸு, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா 300 rupees ப்ளஸ் டேக்ஸ் as அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளைன்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து சில செல்ஃப் அட்டாச்சு ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு யாரால எலிஜிபிளோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.